பசி. மிருகம் சாப்பிடுது, பசிக்கு மிருகமும் சாப்பிடுது, மனிதனும் சாப்பிடணும், மனிதனும் சாப்பிடணும். இந்த பசி போதுமா அப்படின்னா இன்னொரு பசி இருக்கு, இன்னொரு பசி இறை பசி. இந்த இறை பசி தேடும், இறை பசிக்கு இதே தின்னுட்டோம்னா உண்டதெல்லாம் மலமே கத்ததெல்லாம் வீணேன்னு ஆயிட்டு. அப்போ மற்ற ஜீவராசிக்கு இது கிடையாது. மற்ற ஜீவராசி பசிக்கும் சாப்பிடணும், வேலை முடிஞ்சிட்டு. அதுக்கு அந்த பசி ஒன்று தான். மனிதனுக்கு அந்த பசி போராது, அடுத்த பசி ஒன்று இருக்குது. அடுத்த பசிக்கு இறை பசின்னு இருக்குது, ஞான பசின்னு இருக்குது. அது தேடினா அது தேடணும், அதுக்கு தான் வந்தோம். மனிதன் வந்ததே இறை பசி தேடி தான். இந்த பசியிலேயே போயிட்டோம்னா உண்மை பசி தெரியாமல் போயிடும். ஏன் வந்தோம், எதுக்காக பிறந்தோம், மற்ற ஜீவராசிக்கு நமக்கு வித்தியாசமாக இருக்க. நம்ம ஒரு 6 அறிவு பெற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. மனித விசேஷம்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, என்ன காரணம்? அப்போ மனித விசேஷம்னா இறை தேடுதல் தான். மனித விசேஷம்னா இறை தேடிட்டோம்னா விசேஷம் ஆகிட்டோம்னு அர்த்தம். விசேஷம் ஆகிட்டோம்னு அர்த்தம். பசிக்கட்டும் எல்லாருமே, இறை பசி பசிக்கட்டும். இறை பசி பசிச்சு இறை தெரிஞ்சவங்க தேடுங்க, நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதுக்கு மட்டும்தான் மனிதன் வந்தான். சந்தோஷமாக இருக்க மட்டும்தான் வந்தான். ஆனால் அதை மட்டும்தான் தொலைச்சிட்டான். ஏன் அப்படின்னா இந்த பக்கமே பார்க்குறதுனால இந்த முதல் பசியே அவனால் கடக்க முடியலை. அடுத்த பசியை எப்படி கிடப்பான்? அப்போ இந்த பசியை விடணும். ஒரே இதுவே சாப்பிடணும். அந்த காலத்துலேயே சாப்பாடுகள் இல்லாமல் வைக்காமலாம் இருந்திருக்கு. இன்றைக்கி சாப்பாடு எப்படி இல்லாமல் கிடைக்கும், எல்லாம் செழிப்பாக இருக்குது. அப்படிதானே? எப்படியாவது உணவு கிடச்சி அந்த அளவுக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. எதுவும் இங்கே கெட்டு போகல, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் அழகாக இருக்குது. நமக்கு தான் பார்க்குறது. நம்ம பார்த்தோம்னா இங்கே எல்லாமே அழகாக இருக்குது, எல்லாரும் அழகாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே நாமே அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த அடிக்கிறதை நிப்பாட்டிட்டேன்னா, அப்போ அந்த அடிக்கிறதை நிப்பாட்டணும் அப்படின்னா இறை பசி தேடிக்கிட்டே இருக்கும். இங்கே உள்ளதை ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பசின்னு சேர்த்து 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 போட்டுட்டு அந்த பசி தான், அந்த வேறு ஒன்று இல்லைன்னு நீங்கள் முடிச்சுட்டு போயிருக்கீங்க. அப்போ இறை பசி தேடினா தான், அதுக்கு தான் மனிதன் வந்திருக்கான். அதான் மனித விசேஷம். அப்போ அவன் தெய்வம் ஆயிடலாம். தெய்வமாகத்தான் வந்து இறைவனோட கலக்கம், இறைவனோட கலக்கிறதுக்கு தான் அந்த பயணம். அதனால் எல்லோரும் பசிக்கட்டும், எல்லோரும் பசி அடங்குங்கோ, பசியை தேடுங்கோ. என்னவா மன்னவா. அதனால் எல்லாத்தையும் எல்லோரும் அன்பாருங்க. மற்றெல்லாம் உங்களை மனிதனை நேசிக்க தான் வந்திய, மனிதனை தான் நேசிக்கணும். மனிதனுக்கு பல வேஷத்தை போட்டதுனால பசியை மறந்துட்டான். ஏன் இந்த பசி தான் சரி, அந்த பசி தான் சரின்னு அவனா பிரிச்சுக்கிட்டு இந்த கூட்டம் சரியில்லைன்னா அந்த கூட்டம் சரியில்லை, அந்த கூட்டம் சரி, இதை தான் சொல்லலாம். இதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னா. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று தான், ஒன்றுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்றுக்குள்ளே இருக்க நாம் யாரை குறை சொல்ல வந்தோம்? அப்போ நாம் தெரியணும் அப்படின்னா யாரையும் இதை குறை சொல்ல வரல. ஆனால் ஒருத்தன் குறை சொல்லணும், தெரிஞ்சவங்க குறை சொல்லணும். ஏன்? நான் வாத்தியார் ஆகிட்டான், நீங்கள் பார்த்துக்க. அப்போ வாத்தியார் குறை சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்ப்பீங்க. கொஞ்சம் திரும்பாமலேயே போய்கிட்டீங்கப்பா, அந்த பசியே போகாதுப்பா, கொஞ்சம் திரும்பி பாரியா, கொஞ்சம் திரும்பி பாரியா, உன் பின்னால் நான் நிற்கையா, உன் பின்னால் நான் நிற்கிறேன். எனக்கு இப்படியே ஓடுதையா, வெளியே நிப்பாட்டாது, நான் இப்படியே ஓடாதையா, ஒரு நாள் முட்டிடுவோம். அதனால் உனக்கு தேவையான உணவு, மனிதருக்கு அடிப்படை என்ன? ஃபஸ்ட்டு உணவு தான். அதுக்கு அடுத்து தான் இருப்பிடமோ ஆடை சமூகம் உருவாக்கி வச்சதுனால நமக்கு ஆடை கட்டாயம், ஆடை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது.
ஆடே பெருசுன்னு நின்றப்படாது, உணவு பசியிலே நின்றப்படாது, இறை பசி பக்கம் தாவி. அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஒன்று ஒன்றும் வேடம்னா என்ன, எதுக்காக அந்த ஆடை போட்டிருக்காங்க, ஏன் கோயிலுக்கு போக சொன்னாங்க, கோயிலில் என்ன சாமின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தை விட்டுருவீங்க. மதத்தை விட்டுட்டு மனிதனை பிடிச்சிருவீங்க. மனிதனை பிடிச்ச உடனே இப்போ உங்களுக்கெல்லாம் மதம் ஜாதி அது இதெல்லாம் எல்லோரும் பார்ப்பீங்க. என்கிட்ட அது இருக்காது. அவ்வளோதான். இந்த உண்மை தெரிஞ்சவனுக்கு அது இருக்காது. அவன் எல்லா மனிதனையும் ஒன்று போல் பார்ப்பான். எனக்கு கண் வச்சுருக்க மாதிரி தான் உனக்கும் கண் இருக்குடா, எனக்கு மூக்கு வழியாக தான் நான் சுவாசிக்கேன், வாய் வழியாக சாப்பிடுதேன், எனக்கு செவி வழியாக கேட்கேன் அப்படின்னு நீங்கள் உண்மை பசியை தெரிஞ்சுக்கிடும் போது எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ செல்வத்துள் செல்வம்னு இருக்குது, இதை தெரிஞ்சிடும். இது தெரியும் போது அவன் வந்து உண்மை பக்கம் போயிடும். உண்மை பக்கம் போனோன்னே நான் வந்ததே மாதிரி தான் அவனும் வாழ வந்திருக்கான். பூமி எல்லாருக்கும் சமமானது, வானமும் எல்லாருக்கும் சமமானது, சூரியன் எல்லாருக்கும் சமமானது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் பண்ணும்போது அதை எதுலேயுமே வருத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வருத்ததுனால வரவே மாட்டேன். அவங்கள வருத்ததுக்காண்டி இங்கே படைக்கணும். எதை செஞ்சாலும் வருத்தி செய்யக்கூடாது. இவ்வளோதான். எளிமையாக செய்யும், ஈஸியாக இருக்கும். எதை செஞ்சாலும் ஈஸி. ஒரு கார் ஓட்டுது அப்படின்னா முதல்ல கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அதுக்கு பிறகு நமக்கு ஏற போடுறதோ கிளச்சை மிக்கும், அதை மிதிக்கும், இதை மிக்கும், பிரேக் போடுதான், எல்லாம் சார் பண்ணி போதா அவர் கண்ட்ரோலுக்குள்ளே. பஸ் ஓட்டிட்டார், டிரைவர் ஆகிட்டார் அப்படின்ன உடனே அதுக்குள்ளே பயணம் பண்ணுதாங்க. ஏ பரதேசி சரி இருக்கட்டும், அதையும் பார்த்துக்கிறோம். சரிதான். அப்போ வந்து இறைவா, என் மன்னவா 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 நான் நிப்பாட்டுவேன் என்று மன்ற ஞானி யோகினார். கொஞ்சம் ஊடையில் கொஞ்சம் கிராசிங்லாம் நடக்கும். அந்த கிராசிங்குள்ளே நான் வந்து தனியாக போய் பேசுவேன். இந்த கிராசிங் வந்து என்ன சொன்னாலும் அந்த கிராசிங் வந்து அப்படி தான் இருக்கும். நன்றி, வச்சுருட்டா. நன்றி.